ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் ஒரு மனிதனுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம். எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? அது என்னன்னே தெரியல சார், ஏதோ பிரச்சனை. மன அழுத்தம், மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒன்றுமே புரியாமல், அதாவது என்ன பண்ணுறதுன்னு, பணம், சொந்தம், அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி இதுதான் அப்படின்றது ஒன்றும் புரியாமல் பிரச்சனையிலே உள்ளே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்மலாம் அது தெரியறதில்ல. ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடுறோம். அடுத்தது இதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசில் அளவில் நம்ம வந்து நமக்காக நம்ம வந்து வாழறதே கிடையாது. இன்றைக்கி இப்போ 90% வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. யாரை கேட்டாலும் சார் என்னமோ போயிட்டுருக்கு சார், காலம் என்னமோ வாழ்ந்துட்டுருக்கோம், இப்படி தான் வந்து பதில் வருதே தவிர, சார் நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன், பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னு யார்கிட்டையுமே பதில் வர மாட்டேங்கிறது இன்றைக்கி. அந்த மாதிரி ஆயிடுத்து. அதாவது உலகத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தோணாமல், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஜோசியர்கிட்ட போகிறோம். ஏதாவது யாராவது குறி சொல்லுவாங்களான்னு போகிறோம், அவங்க ஏதாவது நல்ல விஷயத்த சொல்லுவாங்களான்னு போகிறோம். இன்றைக்கி வந்து பேசும்போதே சப்பா நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தையை வந்து கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது வந்து வார்த்தையே வர்றதில்லை யார் வாயிலையும். ஏன்னா அவங்களும் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வராது. அப்போது நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குமான்னு வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்படி இருக்கும்போது ஒரு ஜோசியர்கிட்ட போனால், இன்னொரு ஜோசியர்கிட்ட போகிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. பட் எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியுமா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒருத்தர் வந்து சார் நீங்கள் நேராக காளாசி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எங்கேயோ சவுத்தில் இருப்பார், அது எங்கேயோ நார்த்தில் இருக்குது. சார் அவ்வளோ தூரம் போனோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்கிட்ட வந்து அந்த அளவுக்குலாம் வந்து வசதி இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. சார் நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. அது வந்து விஷயம் கிடையாது. பட் பண்ண முடியுமா முடியாதான்றது தான் விஷயமே. அப்போது சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன், நான் சாதாரணமாக செய்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறது உண்டு. நிறைய பேரோட ஆதங்கமும் அதுதான். இப்போ நம்ம வந்து போகும்போது ஐயோ இந்த ஜோசியர் ஏதாவது சொல்லிடுவாரோ, நமக்கு ஏதாவது பெருசால வச்சுருவாரோ, அங்கே அது நம்ம பண்ணாமல் போனாக்கா அது வந்து நமக்கு நடக்காமல் போகுமோ அப்படின்ற ஒரு நிறைய விஷயத்தோட மன அழுத்தத்தில் தான் வந்து உட்காடுறோம் ஜோசியர்கிட்ட போகும்போது. அப்படி அந்த சூழ்நிலையில் அந்த ஜோசியரை வந்து இருக்கிறது தான் சொல்ல போகிறாங்க. நம்ம வந்து இல்லாதது வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா ஜாதகத்தில், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு செய்ய முடியுமா முடியாதா? இப்போது என்னென்னா, ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துக்காக ஒருத்தர்கிட்ட ஜோசியர்கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை காட்டி கேட்குறோம். இப்போ அவர் சொல்லி அதுவும் நமக்கு செய்ய முடியலன்னா, அவர் சொன்னார் நான் செய்யலை அதனால் இது வந்துருச்சோ அப்படின்னு மறுபடியும் அதுக்கும் மேலே ஒரு ப்ரெஷர் வந்து நமக்கு வரும். இப்போது இதெல்லாம் வந்து நம்ம தாங்கி 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 அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இப்படியே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாக்கா நமக்காக நம்ம என்னைக்கு வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கோவில், சிவன் கோயிலாக இருந்தால் பெட்டர், எந்த கோயிலாக இருந்தாலும் போகலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில், அதுலேயும் பாடல் பெற்ற ஸ்தலம், பழைய கோவில், ரொம்ப பழைய கோவில், அதெல்லாம் இருந்தால் இன்னும் விசேஷம். ஏன்னா பவர் நிறைய இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் ஒரு பூட்டு ஒன்று வாங்கிக்க வேண்டியது. சாதாரணமாக ஒரு கடையில் வந்து ஒரு பூட்டு, அதை வாங்கிட்டு அந்த பூட்டில் வந்து ஒரு 3 சாவியோ 2 சாவியோ இருக்கும் எல்லா பூட்லேயும். ஸோ ஒரு பூட்டு வந்து நம்ம வாங்கிக்க வேண்டியது. அது வந்து ப்ரெஸ் பண்ணுற பூட்டா, சாதாரண பூட்டா அப்படிலாம் வந்து கணக்கில்லை. ஒரு நல்ல பூட்டாக ஒன்று வாங்கிட்டு சுவாமிகிட்ட எடுத்துன்னு போய் வச்சுட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது இந்த பூட்டை எடுத்துன்னு வந்து நம்ம வந்து திறக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கையால் அதை திறக்கக்கூடாது. அப்படியே எடுத்துன்னு போய் சுவாமிகிட்ட வச்சு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு, பின்னாடி எல்லா கோவில்லையுமே வந்து ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும், எல்லா கோயிலையும் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே அந்த பூட்டை வச்சுட்டு வந்துட வேண்டியது. நம்ம திறக்காமல் அப்படியே அந்த சாவியோடு சேர்த்து பூட்டோடு சேர்த்து, அந்த சாவியை தனியாக எடுத்து வச்சிடாதீங்க, அது குறைஞ்சிரும், ஒன்றுத்துக்கு ஒன்று மிஸ் ஆகிடும். அது உள்ளே போட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட வேண்டியது. திரும்பி பார்க்க வேண்டாம். அந்த பூட்டை யார் திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா அதெல்லாம் இந்த யோசனைலாம் நமக்கு வேண்டாம். நம்ம பாட்டு வந்துட்டோம்னா, அதாவது நமக்கு நல்ல நேரம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில், அது உடனேவும் நடக்கலாம், 10 நாள் கழிச்சும் நடக்கலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சும் நடக்கலாம், அது வந்து நமக்கு தேவையில்லை. அந்த பூட்டை வந்து யாராவது வந்து ஒருத்தர் வந்து என்னடா இது பூட்டு இங்கே இருக்க, சாவியோடு சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து திறந்தாங்கன்னா, அந்த திறக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு விடிவு காலம் ஆரம்பம்னு அர்த்தம்.
இது எப்படி சார் நமக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும். நம்ம வாழ்க்கையில் வந்து டெய்லி ஒரு விஷயம் நடக்கிறது இல்லையா? ஒரு சில விஷயங்கள்லாம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு சில விஷயம் நடக்காமல் போகும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இது வந்து யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா அது வந்து அடுத்த செகண்டு இல்லை அடுத்த கொஞ்ச நாள்லேயே நமக்கு தடைப்பட்ட விஷயம் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். இதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்த கேள்வி யாராவது கேட்கலாம், சார் நீங்கள் சொல்லிட்டீங்க பூட்டை வந்து வச்சுட்டு போட்டாக்கா யாராவது திறந்துடலாம், திறந்து பார்த்தாக்கா நமக்கு சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது வச்சுட்டு போனவங்களுக்கு சரியாயிடுச்சு, ஓகே. இப்போது திறந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். நிச்சயமாக வராது. அதுக்காக பூட்டெல்லாம் வந்து போய் இருக்கான்னு பார்த்து சாவையெல்லாம் எடுத்து போட்டு திறக்கலாம் வேண்டாம். அது எதேச்சியாக நடக்கும். நமக்கு ஏதோ ஒரு பூட்டு இருக்கே, எது திறந்து பார்க்கலாமே, புதுசாக இருக்கே அப்படின்னு பகவான் வந்து நமக்கு அது எண்ணத்தை கொடுப்பார். எல்லாரும் செஞ்சிட முடியாது. நம்ம எவ்வளோ இடத்துல வந்து போய் பார்த்துருப்போம். இப்போ அந்த மணி கட்டியிருப்பாங்க, பூட்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம போய் திறக்கிறோமா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஒரு சில நேரத்தில் இது நடக்கணும் அப்படின்னா, இன்னாரால் நடக்கணும்னா அவர் வந்து நிச்சயமாக அந்த பூட்டை திறப்பார். நம்மளுக்கும் வந்து ஒரு விடிவு காலம் நிச்சயமாக ஏற்படும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். இது போல் நிறைய பரிகாரத்தோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.